இது யாருக்கு இந்த பதிவுனா, காடு வெட்டியாருக்கு. வன்னியர் சங்க தலைவர் காடு வெட்டியாருக்கு தான் இந்த பதிவு. ஏன் அந்த பதிவை நான் போடுறேன்னா, அவங்க ஒரு அதான் அவர் சின்ன வயசில் அவர் அப்படியே கிராமம் தான் அப்படியே இருக்கிறாரு. கொஞ்ச நாள் இருக்கும்போது அப்போ டிஎம்காவில் இருந்துக்கிறார். அவர் டிஎம்காவில் இருந்துக்கிறாரு ஏதோ ஒரு பொறுப்பில். அது அப்போ பொறுப்பில் இருக்கும்போது அந்த பக்கம் அப்படியே அந்த கிராமத்துங்களில் வர அப்படியே பார்க்கும்போது இந்த வன்னியருங்க பூரா எங்கெங்கே இருக்கிறாங்களோ பூராமே அவர் பார்க்கும்போது கொடூரமாக இருக்குதான். அதான் கொடூரமாக இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு அதான் அண்ணாடிமாவுங்குது டிஎம்காவுங்குது. ஆனால் அந்த மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இவருக்கு பார்க்க எப்படி இருந்துச்சுன்னு தெரில. அவர் கட்சியில் தான் இருக்கிறார், டிஎம்காவில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் நினச்ச மாரி செய்ய முடியல. என்னடா இப்படி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கிறாரு. மனுஷுக்குள்ளே வச்சுக்கிற அதை அப்படியே செஞ்சுக்கிறாரு. இடையில் அதான் அப்போலாம் ராமதாஸ் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கிறாரு. அவர் கொஞ்சம் பிரபலமாக வர்றாரு. ராமதாஸ் பிரபலமாக வர்றாரு. அந்த கட்சியை ஆரம்பித்து அப்படியே அந்த வன்னியர் சங்கம் ஆரம்பித்து அப்படியே பிரபலமாக ஆவா கிராமத்து வரைக்கும் போய் சேர்த்தது யார்? இந்த ராமதாஸ் செய்கிறாரு நல்லா. அதான் இந்த வன்னியருக்கு அதான் வன்னியர் அதான் இப்போ காடு வெட்டியார் என்ன நினச்சாரோ அதே தான் ராமதாஸ் நினச்சி தான் அந்த வேலை செய்கிறாரு. ஒரு கொஞ்சம் மருத்துவர் இல்லையா, ஒரு கொஞ்சம் நாலேஜு. அதனால் கொஞ்சம் அப்போ பார்த்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதான் படிப்படியாக அப்படியே கொண்டு போய் கிராமத்து வரைக்கும் போனார். அப்படியே போய் அப்படியே கொஞ்சம் நல்லா பிரபலமாகினார். கிராமத்து வரைக்கும் கொஞ்சம் பிரபலமாகும்போது யார் காடு வெட்டியார் இருக்கிற இடத்து வரைக்கும் போகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அவர் காதுக்கு அடிப்படுது. காடு வெட்டியாருக்கு அடிப்படும் போது தான் ராமதாஸ் என்ன அவ்வளோ பிரபலமாக வர்றாரு. அப்போ நம்ம ஜாதிக்கு நாம் தான் நினைக்கிறோம் செய்யலைன்னு. ஆனால் ராமதாஸ்கிட்ட நாம் போய் செய்யலாமே. நம்ம ஜாதிக்காக நம்ம ஜாதி கட்சிக்கு போயிட்டு நம்ம ராமதாஸ் அவ்வளோ நினச்சி நம்ம செய்யலாம்னு சொல்லிவிட்டு டிஎம்கா விட்டுட்டு இப்போ ராமதாஸ் கிட்ட அணுகிட்டார். கொஞ்ச நாள் ஆவ அவருக்கு கொஞ்சம் அப்படியே அந்த உணர்வு அதாவது அப்போவே அவருக்கு அந்த உணர்வு வந்துச்சு இல்லையா, அந்த உணர்வு அப்படியே இருக்குது. வெறித்தனமாக இருக்கிறார். அப்படியே இந்த வன்னியர் பூரா அங்கங்கே பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்களே, இவ்வளோ நம்ம வன்னியர் இவ்வளோ இதாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் வெறித்தனமாக இருக்கிறாரு காடு வெட்டியார். அதை அவர் பேச ராமதாஸுக்கு நல்லா பிடிச்சிக்கிச்சு. இந்தமாரி ஆளை நம்ம நம்ம பிடிச்சாதான் இன்னும் குடும்பம் அதை நல்லா பெருசாக நல்லா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவர் கொண்டு போனார். அதை அவரை பக்கத்தில் வச்சுக்கினார். அப்படியே இதை கொண்டு சேர்க்க அவருக்கு நல்லா பிடிச்சிக்கிச்சு ராமதாஸுக்கு. அப்போ இந்தமாரி ஆள் தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா காசு பணத்துக்கு அடிமையாகலை. ஏன் அடிமையாகலைனாக்கா அவரெல்லாம் நினச்சிருந்தாக்கா தமிழ்நாட்டில் எவ்வளோ அவர் பார்க்கணுமோ அவ்வளோ பணத்தை அவர் பார்த்துருக்கலாம். அது பார்க்காது. இப்போ அவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம ஜாதிக்காக பணத்துக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. நம்ம ஜாதிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். பணத்தை வாங்கிட்டோம்னா அது செய்ய முடியாது. பணத்துக்கு அவர் அடிமையாகலை. இந்த அடிமையாகலை. அப்போல்லாம் எப்படி ஜெயலலிதா அந்தாட்ட டிஎம்கே கலைஞர் அப்போ எப்படி இருக்கணும் பாரு. அந்த இடத்துல பேசுகிறேன்னா சாதாரண விஷயமா? அப்போது அந்த அளவுக்கு இவர் பணம் அதான் இந்த அடியும் பணத்துக்காக அவர் அடிமையாக இருக்கலாம், இந்த அடியாக இருக்கலாம். ஆனால் அவர் பணத்துக்கு அடிமையாகலை. ஒரு சமுதாயத்துக்கு வெறித்தனமாக இருந்தார். ஏன் வெறித்தனமாக இருந்தார்? நம்ம மக்கள் அங்கங்கே பார்க்கும்போது அவருக்கு அப்படி ஒரு ஆர்வம் மக்கள் மேலே. என்னடா நம்ம மக்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு செய்யணும்னு இருக்கும்போது அதை சொல்ல ராமதாஸுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. அப்போ என்ன பண்ணார்? வன்னியர் சங்கத்தை தலைவர் அவர்கிட்ட ஒப்படைச்சார். அவர் நல்லா பிடிச்சி நல்லா இந்தமாரி ஆள் தான் நம்மளுக்கு வேணுன்றது அவர் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கினார். இந்தமாரி ஆளுங்கள் தான் நம்ம விட்டு கொடுக்கூடாது அப்படின்னு பிடிக்க நல்லா செஞ்சார்.
அவரெல்லாம் வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லை. ராமதாஸையும் குறை சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ராமதாஸால் தான் வந்து காடு வெட்டியார் வந்து அதிகமாக விளம்பரமானார். அவருக்கு அந்த மாதிரி பொறுப்பு கொடுத்தாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு சேர்த்துனார். நம்ம வன்னியர்கிட்ட கிராமத்து வரையும் கொண்டு சேர்த்துனார். அவர் அந்த மாதிரி பொறுப்பு கொடுக்கதான் அவர் அந்த இடத்துல கொண்டு சேர்த்துனார் நல்லா. ஏன்னா நேர்மையாக இருந்தார் காடு வெட்டியார். யார்? ராமதாஸுக்கு நேர்மையாக இருந்தார். அவரும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பிரபலமாகிட்டார். அது ராமதாஸால் தான். அதுக்காக வந்து காடு வெட்டியார் தான் விளம்பரமாக, அவராக தனியெல்லாம் விளம்பரம் ஆகலை. ராமதாஸுக்கு சேர்ந்தார். அவருடைய பேச்சு திறமை அவர் இன்னும் கொஞ்சம் பெருசாக அவரை உருவாக்கிச்சு. அப்படி தான் சொல்லணும் நம்ம. ராமதாஸால் தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆளுமை கிடச்சிது. அவரும் அதுக்கு உண்டான வேலையை அவர் கரெக்டாக செஞ்சு முடிச்சார். அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சார். அவருக்காக வந்து எதுவும் சேர்த்துக்கல. சொத்தோ சுகமோ கண்டிப்பாக சேர்க்க கிடையாது அவர் கடைசி வரைக்குமே. அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணார், யார் வந்து குறை சொல்கிறதுக்கில்ல. அப்போ அப்படி இருந்தால் ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ அவர் ஒரு யதார்த்தமாக ஏதோ ஒன்று நடந்துச்சு. உடம்பு சரியில்லாத இருந்தார், காப்பாற்ற முடியல. அதுக்காக வந்து 1000 குறை சொல்லலாம். யார் ஒன்றாலும் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதை பண்ணியிருப்பாங்க, அதை செஞ்சுருப்பாங்க, அதை செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு நேரங்காலம் அவ்வளோதான். அதை தான் நம்ம நினச்சிக்கணுமே தவிர இதை வந்து நம்மளுக்குள்ளேயே எதிரி ஆகக்கூடாது, எதிரியாக ஆகவே கூடாது. ஏன்னா அந்த எதிரி ஆகணும்னாக்கா அடுத்தவனுக்கு தான் அது எக்கத்தாளமாக தான் இருக்கு. அதனால் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியிலே இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க குறை சொல்லக்கூடாது. அவர் வந்து பிரபலமாக ஆகிட்டார், எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டார். வன்னியருக்காக கொடுமை. அதான் வந்து கிராமத்து வரைக்கும் பட்டி தொட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இடத்து வரையும் கொண்டு போய் காடு வெட்டியார் சேர்த்துட்டார். அவர் மேலே எந்த இதுவும் இல்லை. அவர் காடு வெட்டியார் என்ன சொன்னாருன்னா, மக்கள் வன்னியருக்கு, அதான் வந்து நான் 2 தலைமுறை ஆனாலும் சரி 3 தலைமுறை ஆனாலும் என் பேச்சு ஒலிக்கணும். அது ஒலிக்கணும்னா அந்த மாதிரி அவர் அடித்தளத்தை உருவாக்கிட்டு போய்க்கிறாரு. யார்? இந்த வன்னியர். அதான் வந்து இளைஞரை நல்லா பொறுப்பாக பண்ணிட்டு போய்கிறாரு. அவர் வந்து யாரையும் வந்து தீவிரவாதி ஆக்கலை, நெச்சரில்லா ஆகலை. அவர் ஆனால் காடு வெட்டின்னு ஒரு ஆள் இல்லைனாக்கா, காடு வெட்டியார் இல்லைனாக்கா நம்ம எங்கெங்கெல்லாம் கொடுமை நம்மளை சேர்த்துருப்பானுங்க. அந்த காலகட்டத்தில் நம்மளை கொடுமையை டிஎம்கவெலாம் வந்து சொல்லவா வேணும்? அதை கொடுமை நம்ம நச்சிட்டல்ல. அதான் வந்து எதோ கொடுமை, அதான் வந்து நம்மளை வந்து ஒரு தீவிரவாதி மாரி ஆகி விட்டுவான். நம்ம அதான் வந்து நம்ம வன்னியரை ஏதோ அவரை வந்து கடவுளாக கும்பிடணும். யாரை? காடு வெட்டியாரையும் ராமதாஸையும் கடவுளாக நம்ம கும்பிடணும், கோயில் கட்டி கும்பிடணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது இன்றைக்கி ஏதோ நடக்கட்டும், அது ஏதோ ஒன்று, அது சின்ன சின்ன பிரச்சனை அது கிடக்கும், அது ஒன்றும் பெரிய, அதை பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை, அது பெரிய விஷயம் இல்லை. நாம் வந்து டிஎம்களை வந்து அவன் போயிட்டு வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அதை அவன் சில்லறைக்கு ஏதோ சில்லறை பார்க்கறதுக்காக ஏதோ ஓடிடுறானுங்க. அதை விடு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்பாசப்படுறானுங்க. காடு வெட்டியார் சொன்ன மாதிரி நம்ம 2.5 கோடி வன்னியரும் அவர் சொல்லிட்டு போகிற ஒரு ஒன்றும் ஒரு அடித்தளத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும். மெயினாக கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சா தான் நம்ம சமுதாயம் எவ்வளோ வளர்ச்சி நம்ம கண்ணுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறோம். இன்னும் வளர்ச்சி அவர் வந்து காடு வெட்டியார் சொன்ன மாதிரி இன்னும் வளர்ச்சி ஆகணும், இன்னும் எவ்வளோ வளர்ச்சி அடையணும். நம்ம இன்னும் முழுசாக போய் முடிக்கல. அதை நம்ம இன்னும் கொண்டு போய் நம்ம முழுசாக அதை கொண்டு சேர்த்தலை. அதை சேர்த்துணும், நாம் தான் சேர்த்தணும். ஆனால் அந்த பணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் அந்தமாரி அடிமை ஆகாதீங்க. கட்சிக்காக ஒய்யுங்க, நல்லா ஒய்யுங்க. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு நல்லா வேலை செய்யுங்க. காடு வெட்டியார் சொன்ன மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறது ஒரு வார்த்தையும் ஒரு அதான் சொல்லுவாங்களே, ஒரு ஆணி மாரி. அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆணி மாரி அவர் சொல்லிட்டு போகிறார். அதனால் நம்ம அவர் சொன்னதை ஒன்றுமா கடைப்பிடிங்க. அவர் வந்து இப்படி அப்படின்னு அவர் மேலே குறை சொல்லக்கூடாது. நம்ம கட்சிக்குள்ளேயே நம்ம வந்து குறை சொல்லின்னு கிடக்கூடாது, தப்பு அது.
அதெல்லாம் வந்து இயற்கையாக நடந்துச்சு, ஏதோ போச்சு, அது வேறு விஷயம். நாம் வந்து அது மாதிரி குறை சொல்லிட்டு கிடக்கூடாது. நல்லபடியாக நம்ம அந்த எலெக்ஷனை நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குதோ அந்தந்த இடத்துல கரெக்டாக வேலை செய்யுங்க. நம்ம வன்னியர் ஓட்டுலாம் டிஎம்காவுக்கு போய் சேரக்கூடாது. மெயினாக அதான் காரணம். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு போய் சேரணும். அதே சமயம் அந்த ஓட்டு செதறாமல் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு தான் செய்யணும். அதே இன்னொரு வார்த்தை நான் கொஞ்சம் போய் சொல்லணுன்னா, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெங்கே நிற்கிதோ அந்த இடத்துல உண்மையாக வேலை செய்யுங்க, கடுமையாக செய்யுங்க. அதை நம்ம வளர்த்தா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சரிஞ்சு இருக்கிறோம். அந்த சருகள் வந்து கொஞ்சம் நம்ம அதை கடைப்பிடிக்கணும். இந்த கிராமத்தில் வந்து 10 கொடுக்குறான், 5 கொடுக்குறான், குவார்ட்ரு கொடுக்குறான், கோழி பிரியாணி கொடுக்குறான்னு இதுக்கு போயிடாதீங்க. ஆமாம், இந்த வன்னியருக்கு தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி 10 நாளைக்கு செலவு பண்ணிட்டு அவன் போயிடுவான். நம்ம சமுதாயத்தை நாம் தான் அதை வந்து பாதுகாத்துக்கணுன்னா குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் நம்ம அதிகமாக அதை வந்து ஆசைப்படாதீங்க. நம்ம ஒற்றுமையாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வேலை செய்யணும். உண்மையாக வேலை செஞ்சோம்னா நம்ம சமுதாயத்தை வளர்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போக முடியாது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னா தாராளமாக போகலாம். இப்போது இதை விட்டோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருக்கும், அதான் வந்து கஷ்டமாக இருக்கும் கொண்டு சேர்க்கணுன்னா. அதனால் கொஞ்சம் கடுமையாக வயசு இந்த பாட்டாளி மக்கள் கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வேலை செய்யணும். இன்னொரு படி போயிட்டு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ அந்த இடத்துல உண்மையாகவே வேலை செஞ்சு, எல்லா இடத்துலையுமே உண்மையாக வேலை செஞ்சு வெற்றி அதான் வெற்றி கனியை உருவாக்கி கொடுத்தா தான் அதை கொண்டு போய் நம்ம அதான் நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாக்கி அதான் வந்து எம்எல்ஏவை உருவாக்கி நம்ம சட்டசபைக்கு அனுப்பிச்சோம்னா தான் நம்மளுக்கு அந்த பெருமை சேரும். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அதில் பாதுகாப்பு, அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. இதில் வந்து அதான் வந்து நம்ம ஒரு எம்எல்ஏ வந்து உள்ளே போனால் தான் நம்மளுக்கு அந்த பெருமை இருக்கும், நம்ம கட்சிக்கு பெருமை கிடைக்கும், எல்லாத்துக்கும் பெருமை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.